நம்ம ரேவதி இருந்துட்டு கௌதமோட உண்மையான அப்பா யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க இந்த உலகத்த விட்டு போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா யார் நெனச்சாலும் சரி, இல்ல நல்ல ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிகிச்சை பலனின்றி வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழக்க தான் போறாங்க. அதுல பிரச்சனையே கிடையாது. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு முதல்ல எவ்வளோ செலவானாலும் பரவால்ல உங்கள காப்பாத்துறேன் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஆனா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரியாலிட்டிய வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதமே சொன்னாங்க. இந்த மாரி தான் ரேவதி அம்மாவோட உண்மையான மகன் இருந்திருந்தா, கண்டிப்பா இப்போ வந்து நல்லா இருந்திருக்கும். ஏன்னா, கடைசி நேரத்துலயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கூட இருந்திருக்கணும். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நிஜமாகறது மட்டும் இல்லாம, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி இருந்துட்டு, உண்மையான கௌதமோட அப்பா யாரு? அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கு முன்னாடி என்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இவங்க அதாவது கௌதம் இருந்துட்டு, அ கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அந்த பிரியாவ வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் அதாவது 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு, பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பிளான்ல கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியா வந்து கார்த்திக்கோட வலையில விழ தான் போறாங்க. அதே மாதிரி கார்த்திக் இருந்துட்டு பிரியாவோட வலையில விழ தான் போறாங்க. இப்படி அங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்க சமயத்துல, நம்ம கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு வச்சுறாங்க. கார்த்திக்க வந்து ஜானகிய வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டிட்டு போக சொல்லிறாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரேவதிய பத்தின விஷயங்கள நம்ம கௌதம் வந்துட்டு அதாவது இலக்கியா இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் கிட்ட எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, டீட்டெயிலிங்கா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில நம்ம கௌதம் வந்துட்டு தன்னோட சொந்த அம்மா, தன்ன பெத்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெயில்ல வந்து அதாவது அந்த இதுல வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரா போயிட்டு ரேவதிய பார்த்து கதறி அழுதுட்டு இருக்காங்க. ரேவதியும் அப்பதான் வந்து கொஞ்சம் தெம்பான மாரி இருந்தாங்க. ஆனா கடைசியில வந்து அதாவது கௌதம் நான் வந்து உன்னோட அம்மான்னு சொல்லிட்டு எப்படி வந்து உனக்கு தெரிய வந்ததோ, அதே மாதிரி உன்னோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு எப்பவுமே உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்போ நீ தெரிஞ்சுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்து வந்தாச்சு. நீ தெரிஞ்சுக்கல அப்டின்னா, அது எந்த அளவுக்கு வந்து உன்னோட உயிருக்கே ஆபத்தா இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு வந்து என்னால சொல்ல முடியும். ஏன்னா, அந்த ஆள் வந்து உண்மையிலேயே கேடு கெட்டவன். அந்த கேடு கெட்ட உன்ன உன்ன வந்து அவனுக்குன்னு வந்து சேர்ந்து பெத்த வேற யாரும் கிடையாது. அந்த எஸ்எஸ்கே தான் அப்டின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது எஸ்எஸ்கே வந்து இதுக்கு முன்னாடி தொழில்ல எதிரியா இருந்துட்டு இருந்தாங்க. அதுல எதிரியா இருந்துட்டு இருந்தாங்க. இந்த மாரி வந்து நெறைய விஷயத்துல வந்து எதிரியா இருந்துட்டு இருந்தாரு. ஆனா, இப்போ சொந்த விஷயத்திலேயே இத்தன வருஷமா வந்து தன்ன பெத்தவங்களும் தானும் வந்து ஒண்ணா இல்லாம இப்டி பிரிஞ்சது இருந்ததுக்கு காரணமே வந்து அந்த எஸ்எஸ்கே அப்டின்ற விஷயமும், அதே மாரி வந்து இப்போ என்னோட மகன் யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு, எப்படியாச்சும் வந்து கொல்ல நினைக்கிறான். அதனால தான் வந்து நான் இப்ப கூட இந்த எஸ்எஸ்கேவோட ஃபோட்டோவ உங்ககிட்ட காட்டுனேன். இல்ல அப்படின்னா நான் காட்டியிருக்கவே மாட்டேன். நான் வந்து என்னோடயே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் விட்டுருப்பேன். அவன் எவ்வளோ சொன்னான் தெரியுமா? அதாவது அவன் கையால தான் என் புள்ளைக்கு சாவும், உன்னோட சாவு வரும் அப்படி இப்படின்ற மாரி சொல்லியிருந்தான். அவனோட கதைய நீ முடிக்கணும். அதுதான் வந்து இந்த அம்மாவுக்கு நீ செஞ்சு குடுக்குற சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, அந்த சத்தியத்த வாங்கிட்டு அப்படியே வந்து அவங்க இறந்து போயிடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது எஸ்எஸ்கே இருந்துட்டு எஸ்எஸ்கே பத்தி வந்து நம்ம ரேவதி வந்து உண்மை எல்லாத்தையுமே சொல்லுவாங்களா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.